திரு தமிழ்மணி, நான் உங்களிடமிருந்து ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கிறேன். காலையிலிருந்து இந்த நொடி வரை வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி ஏறக்குறைய தாவேக ஆட்சி அமைப்பதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறத நம்ம மறுக்க முடியாத இடத்தில் இருக்கிறோம். விஜயோட வெற்றி ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம பேசலான்னு யோசிக்கிறேன். ஏன்னா இதுவரை இல்லாத ஒரு வெற்றியை குவித்திருக்கிறது தாவேகா. நடிகர்களும் தமிழகத்தின் அரசியலும் வெவ்வேறு அல்ல. தமிழகத்தில் கோலோச்சியது நடிகர்கள் தான். இருப்பினும் இவரோட வெற்றி என்பது எதிர்பார்க்காத ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க திரு தமிழ்மணி? ரெண்டு விஷயம் நீங்கள் சொன்னதில் நான் ஏற்றுக்கலை. இது வெற்றின்னு நான் கருதலை. அவர் சொன்னது 67 77 தான் திருப்பி சொன்னார். இது ஒரு சரியான பஸ்ஸில் ஏறி நடுத்தூரில் இறக்கி விட்ட கதை. பஸ் ஸ்டாண்டில் கூட இல்லை, நடுத்தூரில். அடுத்த பஸ்ஸு தேடி ஆகணும் இப்போ அவர். எனவே இது வெற்றின்னு சொல்கிறதுலையே எனக்கு உடன்பாடு இல்லை. வெற்றி தானே, தேர்தல் கணக்கு படி பார்க்கும் பொழுது வெற்றி தானே இல்லையா சார்? ஆட்சி அப்படி பார்த்தா இவ்வளவு பெரிய ஊழலுக்கு பிறகு திமுக இவ்வளவு ஓட்டு வாங்கினது மாபெரும் வெற்றி அல்லவா? வெற்றி தானே, அதுவும் வெற்றி தானாக கணக்கில் கொள்ளப்படும். அப்போ எத்தனை வெற்றிங்கிறீங்க நீங்கள்? இந்த 2026 தேர்தலில் இவர் தானே வெற்றி. நான் உங்களுடைய கோணத்தை புரிஞ்சுக்கிறேன். சிங்கிள் பார்ட்டின்னு நான் ஏற்றுக்கிறேன். ஃபைன், அது எனக்கு ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. வெற்றின்னு அது எப்படின்னு புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்கிறதும் தப்பு, எந்த ஆளையும் புரிஞ்சிக்க முடியல. காரணம், இந்த வெற்றி எதுக்கும் பயன்படாத வெற்றியாச்சு. அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. யாரை சேர்த்தாலும் அவருக்கு சிக்கல். என்னுடைய கருத்து ஒரு விரையிலே சொல்லிடுறேன், பிறகு நீங்கள் விளக்கமாக கேட்டுக்கலாம் ப்ளீஸ். கடந்த 11 மாதமாக தமிழ்மணி ஒருத்தந்தான் 40 டிவியில் சொன்னான், ஷோவில். இங்கேயும் 5-6 தடவை சொன்னேன், யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது. வேறு எவ்வளவு பெரிய ஆளும் சொல்லலை. அதை யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லுங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். 6 டிவியில் சொன்னேன், தொங்கு சட்டசபை வரும். 11 மாதமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். அடுத்ததும் நான் சொன்னேன், தொங்கு சட்டசபை வரும். அதற்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு ஒரு கூட்டணி உருவாகும். அந்த கூட்டணிக்கு இபிஎஸ் தலைமை தாங்கி முதலமைச்சராவார். இங்கே உட்கார்ந்து சொன்னேன், சார் இது ஜெயிக்க மாட்டாங்க யாருமே, கூட்டணி மந்திரி சபை தான், சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்காது யாருக்கும். ஏன் இபிஎஸ், ஏன் இன்னொருத்தர் இல்லைங்கிற கேள்வி நான் பதில் சொன்னேன். ஒரே தேரில் 8-7 குதிரையை வச்சு ஓட்டுறதுங்கிறது கொஞ்சம் கடினம். சாது குதிரை இருக்கும், சண்டித்தனம் பண்ணுற குதிரை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியலை. தகராறு பிடிச்ச குதிரை இருக்கும், படுத்துக்கிற குதிரை இருக்கும். இந்த 7-8 குதிரையும் ஒரே தேரில் ஓட்டுறதுங்கிறது கொஞ்சம் லாகமும் பொறுமையும் வேணும். அது உள்ள ஒரே ஆள் இபிஎஸ். என் பக்கத்தில் உட்காந்து இப்போ மதுரையில் ஜெயிச்சிருக்கிற சகோதரர் முஸ்தபா, இதே கட்சியை சேர்ந்தவர். அவர் சொன்னார், கூட்டணி, அவர் கூட்டணி கட்சி. ஆமாம் கரெக்ட். அவர் சொன்னார் இங்கே உட்காந்து, இவர் இபிஎஸ் மெரினாவில் குதிரை ஓட்டுறால, அந்த குதிரை ஓட்டல் லாயக்கு. நான் சிரிச்சுக்கிட்டு அமைதியாக இருந்தேன். அவரு கருத்து அவருக்கு. எனவே 2. 3வது கருத்து, திமுக தோற்கும், தோற்க வேண்டும். திரும்ப நான் சொன்னேன், இவர் வேஷத்தையும் கோஷத்தையும் மோசத்தையும் மட்டும்தான் நம்புகிறாரு. எதை எடுத்தாலும் அன்போடு ஸ்டாலின், ஆசையோடு ஸ்டாலின், காதலோடு ஸ்டாலின், கனவோடு. ஒரு முன்னாள் எம்எல்ஏ
சட்டசபையில் இல்லை. சட்டசபையில்னா நீங்கள் சொல்லலாம். அண்ணா அறிவாலயத்தில் போய் உங்களை பார்க்கணுங்கிறான், உள்ளே விட மாட்டேங்கிறீங்க. அந்த ஆள் இதை எடுத்து கிழிச்செறிஞ்சிட்டான். என் கனவே உன்னை பார்க்குறது தான். அங்கே தகராறாகி பெரிய இதான பிறகு பார்க்க விட்றீங்க. அவன் கனவு ஒன்று பார்க்கணும், அவ்வளவுதான். இதெல்லாமே ஒவ்வொன்றும் அவர் பண்ணது. அவ்வளவும் டீயை குடிக்காமலே வச்சு வச்சு எடுக்கிறாரு வாயில். அதையும் பார்த்து போட்டான். இவர் டீ குடிக்கல இல்லைங்க, இவர் என்ன பரம்பரையாக நெய்தல் தொழில் பண்ணாரா, தறியில் நெய்கிறாராம். என்ன ஊரை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல சார். எனவே இவர் தோல்வி அடைவார் என்று சொன்னேன். நியாயம், மக்களுக்கு நன்றி. நான் சொன்னேன், நான் கோஷமும் சொன்னேன். திமுக திருடும், திமுக மாட்டிக்கொள்ளும். பொறுப்பெடுத்துக்கிட்டு தான் நான் சொன்னேன். விளைவுகளை சந்திக்க நான் என்னைக்கும் தயாராக இருக்கிறேன். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், ஸ்டாலின் தோற்கட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், நான் தான் சொன்னேன். எனவே எதிர்பார்த்தது சரி. இப்போ என்ன செய்யலாம்? ரொம்ப மிக முக்கியமான கேள்வி. நடந்ததை பேசிட்டோம் சார். 1000 முறை என்ன கேளுங்க சார், தயவுசெய்து. என்னால் பதில் சொல்ல முடியாமல் ஒரு கேள்வி கேட்டால் நான் உங்களை மனம் திறந்து பாராட்டுவேன். சும்மா ஊரை ஏமாத்துகிற கேள்வி பதில் நமக்குள்ளே வேண்டாம். என்னால் எந்த கேள்விக்கு தமிழ்மணி சாரின்னு சொல்லுவானோ அதை யோசித்து கேளுங்க. நான் இப்போ சொல்கிறேன், அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பது மட்டும்தான் நாட்டுக்கு நல்லது. அவங்கக்கிட்ட மெஜாரிட்டி இருக்குது. நாளை உடனடியாக சொன்னால்தான் வேறு பிரச்சனைகள் உருவாகுது. ஒன்று ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், திருநங்கச்சி நான் ஒன்றும் மறுக்கலை. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டை சார், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 67லேருந்து 26 60 ஆண்டு காலம் ஒரு தேசிய கட்சியை உள்ளே விடாமல் இருந்தது இந்த 2 திராவிட கட்சிகள். தப்பெல்லாம் இருக்குது சார். 2 பேரும் திருடினாங்க. நான் யாரும் யோகியம் உத்தமெல்லாம் சொல்லலை. ஆளுங்க மத்திய கட்சி திருடலையா? காங்கிரஸோ இதோ, காங்கிரஸ் எப்படி திரும்ப ஊரை ஏமாற்றிச்சு? துப்புன்னு சுட்டு விட்டாங்க காந்தியை. கீழே வந்து ஐயோ ஐயோன்னு கத்துறாரு. அவர் அப்போ சொன்னாராம், சுட்ட கோச்சையை மன்னிச்சிடணும். நான் அந்த கல்யாணம்னு ஒருத்தர் அவருக்கு பிஏ, அவர் தான் காந்தி ஒரு பெண் நடுப்பற இவர் இங்கே இருந்தார். ஹைகோர்ட்டில் வரவழைச்சி ஒரு மீட்டிங் போட்டு 500 பேரை நிற்க வச்சு கேட்டேன், கல்யாணம் சார் அப்படி சொன்னாரா? என் காதல உள்ள எங்கே இருந்தீங்க? ஒரு பெண்ணுக்கும் எனக்கும் அவர் காந்தி அப்போ சொல்லியிருந்தா விழுந்துருக்கு சார். அவன் துடிக்கிறார் வழியில். எப்படிலாம் ஏமாத்திச்சு பாருங்கள். பிஜேபி ஏமாத்தலையா? எனவே இன்னைக்கு இந்த முன்னேற்றம் தொடர வேண்டுமானால் ஒரு மத்திய ஆளுங்கட்சி உள்ளே வராமல் இருக்கணும்னு சொன்னால் பல நன்மைகள் நடந்திருக்குது 2 கட்சியாலையும். 69% இந்தியாவில் எவன் கொடுத்தவன்? அந்த அம்மா மேலே 1 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக அது பண்ண தப்பாக பேசுவேன். அது வேறு. நான் அந்த அம்மாவை நான் புரிஞ்சுக்கிறேன் திரு தமிழ்மணி. எனவே உங்களுடைய இந்த 2 பேரும் உங்களுடைய வாத உடனடியாக மிக சரியாக நான் புரிந்து கொள்கிறேன். வரலாற்று சிறப்பு வாய்ந்த கட்சிகள் 2 கட்சிகளும் சாதித்தது. மக்களுக்கு சேவையாற்றினார்களா? என்ன வேணா என்ன குறுக்கேள்வி எல்லாம் கடந்துதான் இந்த நொடி வரை 106 இடங்களில் முன்னிலை அப்படின்ற நமக்கு செய்தி. அது எப்படி போகும்? நீங்க ஒரு கோணத்தை வெளிப்படுத்துறீங்க. 128 இவங்க அஃப்கோர்ஸ் தனித்து ஆட்சி அமைக்குமா அல்லது கூட்டணி ஆட்சி அமைக்குமா அல்லது கூட்டணி கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தாவது தாவேக்காவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான புள்ளி தொட்டு இருக்கிறீர்கள். காலையிலேருந்து பேசின யாருமே இதை வெளிப்படுத்தலை.
இது ரொம்ப ஒரு பொலிட்டிக்கலோட இம்பார்ட்டன்ட் பாயிண்டா நான் புரிஞ்சுக்கிறேன். எது நல்லதுன்னு நான் சொல்றேன். ஃபைன், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதிமுக இல்ல எல்லாருக்கும் தெரியும். தமிழ்மணி சார், இதுல நம்ம என்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாகவும் கூடுதல் பொறுப்போடும் பார்க்க வேண்டி இருக்குது இதுல? ஏன்னா இந்த தேர்தலில் தாவேகா வந்து பணம் கொடுக்கல அப்படின்ற இடத்தெல்லாம் கூட முன்வைக்கிறாங்க. குறிப்பாக திமுகவினுடைய இமேஜ், பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு புள்ளி, முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அந்த பொலிட்டிக்கல் இமேஜ், இது எல்லாமே படுதோல்வியை சந்திச்சிருக்கு அப்படின்னு தானே எடுத்துக்க வேண்டியிருக்குது. முதலமைச்சர் ஸ்டாலினே தோல்வியை சந்திக்கிறார் அப்படின்றதெல்லாம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவமாக தானே பார்க்கப்படுது. இது எப்படி நம்ம கவனத்தில் வச்சுக்கிறது? உங்கள் வீட்டு எலக்ட்ரிக் ஒர்க்கை எதுவுமே தெரியாத ஒருத்தரை விட்டு ரிப்பேர் பண்ண சொல்லுவீங்களா? நான் ஃப்ரீயாக பண்ணி தரேன்னு சொல்கிறான், அவங்க எலக்ட்ரிஷியன் இல்லை, கொடுப்பீங்களா? நான் கொடுக்க மாட்டேன். நான் ஷாக் அடிச்சு செத்து போயிடுவேன்டா. எப்பா போடா, நான் 5 ரூபா கொடுத்து ஒரு ஆள் வச்சுக்கிறேன்னு தான் சொல்லுவேன். திரு விஜய் என்ன நிரூபிச்சிருக்கார் சார்? தான் யாருன்னு நிரூபிச்சிருக்காரா? ஆக்டிங்கிறது என்ன சார்? மக்கள் நம்பிட்டாங்கல்ல, மக்கள் அதை தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் வீட்டில் கொடுப்பீங்களான்னு கேட்டேன், என் வீட்டில் கொடுக்க மாட்டேன். ஒரு பிளம்பர் கொடுப்பனா சார்னா? பொண்ணு கொடுக்கறது சொல்லலைண்ணா, கல்யாணத்துக்கு ஒரு பிளம்பர் கொடுப்பனா? வீடு கட்டுற வேலையை கொடுப்பனா? நான் எப்போ எத்தனை இடத்துல வேலை செஞ்சுருக்கேன், எவ்வளோ ரூபா, என்ன எத்தனை வீடு கட்டியிருக்க கேட்க மாட்டேன் சார். அவர் என்ன நிரூபிச்சிருக்காரு? ஆக்டர் என்ன சார்? டைரக்டர் கூட நிற்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் சார், லெஃப்ட் என்ட்ரி சார் 18 ஸ்டெப்பு வரணும் சார், ரைட் எக்ஸிட் சார் 6 சார். நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும் என்னன்னுட்டு. இதான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லுவான் சார், சார் லெஃப்ட் என்ட்ரி சார், உங்களுக்கு 18 ஸ்டெப்பு நின்று வசனம் பேசணும் சார், அப்படியே நிற்கணும், வெளியே வரக்குள்ள ரைட் என்ட்ரி சார். இதான் வசனத்தை அப்படியே சொல்லுவான். அவங்க சொல்ல அவன் சொல்லுவாங்க, புரிஞ்சுக்குங்க. இல்லை அதுவும் இல்லையா, எவனோ ஒருத்தர் டப்பிங் பேசுகிறோம், முடிஞ்சு போச்சு. அதை தவிர அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு யார் சார்? என்னுடைய சிஎம் சார், என்னுடைய நாட்டினுடைய சிஎம். தமிழ்மணி சார் இந்த கேள்வி எழுப்புறாரு, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முடிவை எடுத்துட்டாங்கல்ல. மன்னிச்சுக்கோங்க, எவனோ பண்ண முட்டாள்தனத்தை நான் சப்போர்ட் பண்ணணுமா? எனக்கு உரிமை இல்லையா? பெரும்பான்மை அடிப்படையில் சப்போர்ட் பண்ணி தானே சார் ஆகணும். கிடையவே கிடையாது சார். பெரும்பான்மை முட்டாள்கள் சொல்லக்கூடாதா? தப்பாது. யார் சொன்னா அப்படின்ட்டு உங்கள்கிட்ட? எந்த விதமான தகுதியும் நிரூபிக்காத ஒரு மனிதர் சார். எல்லாருமே வந்து விஜய் எதிர்த்தாங்க. மன்னிச்சுங்க, ஒரு ஃப்ராடு சார். சார் கணக்கு உங்க பார்வையில் இன்கம் டாக்ஸே தப்பா காமிச்சு மாட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு கோர்ட்டு தண்டிச்சிருக்கு. என்னுடைய கேள்வி ரொம்ப அடிப்படையானது சார், ரொம்ப இயல்பானது, ரொம்ப சாமானிய மக்களான கேள்வி. ஏமாத்துறதா? இல்லைங்க சார், இல்ல திமுக கூட்டணியும் எதிர்க்கிறாங்க, அதிமுக எதிர்க்குது, பாஜக எதிர்க்குது, நடிகர் ரஜினிகாந்த் உட்பட எதிர்க்கிறார். நான் வர்றேன் சார், 1000 கேள்வி கேளுங்க, வர்றேன். இதை அவருடைய தகுதி என்னன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஓட்டு போட்டான். அவர் யாரை தோக்கடிச்சிருக்காரு? அவருடைய கேண்டிடேட்டு பிடிஆர் பழனிவேல்ராஜன். அவருடைய திறமை என்ன, தகுதி என்ன, அதையெல்லாம் கூட தூக்கி ரோட்டில் போடுங்க. இப்படி இவ்வளோ கோடி ரூபாய் சம்பாரித்து வச்சுருக்கான்னு முதல்ல இந்த அரசாங்கத்தை பற்றி காட்டி கொடுத்து வெளியே சொன்னது யார்? அவ்வளோ உத்தமன். அவன் குடும்பம் போடுற சாப்பாடு தான் அந்த ஏரியாவே சாப்பிட்டுச்சு. அவனுக்கு தகுதி இல்லையா? லீமா ரோஸ் யார்? அந்த ஊருக்கு அவங்களுக்கு சம்பந்தம் உண்டா? அவங்க ஜெயிக்கிறாங்க. 20,000 கொடுத்தாங்க, 25,000 கொடுத்தாங்க, எனக்கு தெரியாது, காதில் விழுகுது. அவங்களுக்கு என்ன தகுதி சார்? நான் இதையே தான் அந்த அம்மாவுக்கும் கேட்குறேன். அந்த அம்மா ஒன்றும் ஜெயிச்சதுனால அவங்க சொல்லலை. எந்த விதமான தகுதியும் எந்த விதமான தியாகமும் நாட்டுக்கு செய்யாத ஒரு மனிதரை ஏதாவது ஒரு 20 எம்எல்ஏ முந்தி இருந்தவங்க அனுபவம் உள்ள இருக்காங்களா? 20 எம்பி இருக்காங்களா அவர்கிட்ட? சார் அவர் தான் சார் புதுசு. கூட இருக்கிற அவ்வளவு பேரும்
அனுபவம் வாய்ந்த சிங்கங்கள் யாரு? சரி, இப்போ வாட் நெக்ஸ்ட்ன்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லைங்க சார். இப்போ பெரும்பான்மை நிரூபிக்கல, 118 வாங்கினா பெரும்பான்மை, ஆனா குறைவான மனுஷி சார் வாட் next அவரு என்ன 112 வாங்கி கூட நடத்த முடியாது சார். ஒரு 125 ஏன்னா ஸ்பீக்கர் ஒருத்தர் போயிடுவார். உடம்பு சரியில்லாத எப்பயுமே 3 பேர் இருப்பான். நான் இதுக்காக தப்பாக சொல்லலை. இதெல்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஸ்பீக்கரை ஓட்டு கிடையாது, ஈவனாக இருந்தால் தான் நீங்கள் ஓட்டு போட முடியும். ஸ்பீக்கர் இல்லை சார். இப்போ இந்த ஆட்சி தொடருமா, முடியுமா, முடியாதா சார்? அதை சொல்லுங்களேன். இந்த ஆட்சி தொடருமானால் அது ஜனநாயகத்தினுடைய தோல்வி. ஒன்று தகுதியை பற்றிலாம் கேட்டுட்டா அவரை தெரிஞ்சவங்க சொல்லட்டும். இல்லை சார், நான் கவுண்ட் அடிப்படையில் கேட்குறேன் சார். இப்போ 110ன்னு வச்சுக்கிட்டாலும் கூட 8 இடங்கள் பேலன்ஸாக இருக்குது. எப்படி அவங்க வந்து பதில் சொல்லிட்டா முதல் செஷன்லையே 2 பேரும் திருடன் தான், திமுக அண்ணா திமுக. ஆனால் அவனால தான் 60 ஆண்டு காலம் ஒரு மத்திய கட்சி உள்ளே வந்துடாமல் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடிச்சது. ஒரு நாள் உள்ளே விடலை. நான் ஒன்றாம உத்தமன் சத்தியம் சொல்லவே இல்லை, திமுகவும் சொல்லலை, நான் அண்ணா திமுகவையும் சொல்லலை. 2 பேரும் திரும்பினான். நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன். ஆனால் 69% இந்தியாவில் கொடுத்த ஒரே ஒரு ஆள் யார்? மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா. நீட்டை ஒரு 7.5% கொடுத்து ஒரு மிரிச்சு காலு கீழே காமிச்சவன் யார்? எடப்பாடி பழனிசாமி. நான் திமுகவையும் கலைஞர் செய்ததெல்லாம் லிஸ்ட்டே போடலாம். பெரிய மனுஷன், ஒன்றும் தப்பாக சொல்லலை. அண்ணாவுக்கு டைம் இல்லை, அவர் பிரச்சனை வந்துச்சு, உடம்பு சரியில்லாம். எனவே இந்த 2 கட்சிக்காரனும் 80 சேர முயற்சி பண்ணாங்க, முடியல. இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க, இந்த 2 பேரும் சேர வேண்டிய கட்டாயம் ஏன் இருக்குது சார்? மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு சார். இப்போ பாருங்க, 10 தோல்வி பழனிசாமின்னு பேர் வந்துருச்சு அவருக்கு முதல்லையே. சார் 15 கூட இருக்கட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி கூட இருக்கட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இந்த அவர் திமுக கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கலன்னு சொன்னால் அண்ணா திமுகவை அழிச்சது பழனிசாமின்னு பேர் வரும். திமுக அதிமுக 2 பேரும் சேருவாங்கன்னு சொல்றீங்களா? சேரணும்னு ஃபர்ஸ்ட் செஷன்லேயே நான் அதை சொல்லிட்டேன். ஏன் சேரக்கூடாது சார்? திருநாங்கிறத தவிர திறமை இருக்குது 2 பேருக்கும் ஆட்சி நடத்துறதுக்கு. இப்போ நான் சொல்லிட்டேன் 69%. நீட்டுக்கு வழி கண்டுபிடிச்சவன் இந்தியாவிலேயே ஒரே ஒருத்தன் தான் பழனிசாமி. வேறு யாராலும் செய்ய முடியல சார். அவங்க இவங்களாம் ஒன்றும் நடக்கலை. ஒரு லூப் லைனில் கொண்டாந்து நிறுத்தினார். இப்படிப்பட்ட திறமைகள் இருக்குது. இது நான் சொல்கிறத செய்யலைன்னால் அதிமுகவை அழிச்சது. அப்போ சேர்ந்துட்டாங்கன்னா, திமுக அதிமுக சேர்ந்துட்டாங்கன்னா தாவேகா வெர்சஸ் திமுகன்னு தானே மாறும். அப்பவும் அதிமுக அழிஞ்சிரும் இல்லையா? எனக்கு புரியல. ஒருவேளை திமுகவுக்கு ஆதரவாக அதிமுக வாக்களிக்குதுன்னு வச்சுட்டாலும் கூட 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அது கடந்த காலத்திலேயே முடியலையே சார். இப்போ எப்படி சார் சாத்தியம்? சார் கடந்த காலத்தில் விஜய் கடந்த காலத்தில் ஜெயிச்சாரா? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இதை மாதிரி 2 கட்ட ஆட்சி வந்திருக்கா? 67 சொன்னார் அவர். 67 ஃபுல் மெஜாரிட்டி, 77 ஃபுல் மெஜாரிட்டி. இது நடுத்தூரில் ரோட்டில் இறக்கி விட்டு போன, பஸ்ஸில் இறக்கி விட்டு போன கதை ஒன்று. அவரை எடுத்துக்குங்க. டிஎம்கேக்கு ஏன் சேரணும்னு சொல்கிறேன். அவர் பையனை இனிமேல் கொண்டு வர முடியாது. தவறாக சொல்லலைங்கன்னா அவருடைய கனவு, ஆசல், காதை எல்லாம் ஸ்டாலினுக்கு தான் பையனை உட்கார வச்சா அழகு பார்க்கணும். வாய்ப்பே கிடையாது. அவரே தோக்கடிச்சிட்டான். 5 ஆண்டு காலம் அவரும் உடல்நலம் அவ்வளவு சரியில்லை. நான் வேற ஒன்றும் உள்ளே போக விரும்பலை. அதுக்குள்ளே எல்லாருக்கும் இருக்குது. ஆட்சின்னு சொன்னால் அவர் தங்கச்சியை ரெடி பண்ணிட்டாங்க, கனிமொழியை. யாரு? மத்திய ஆட்சி. நீ 2 நாட்டுக்கு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி போயிட்டு வாமா ரஷ்யாவுக்கெல்லாம், எப்படின்னு பாரு பவரன்னு சொல்லி
அந்த அம்மா எம்எல்ஏ சீட்டு கேட்குது. ஏன் கேட்டுச்சு? தலைவர் சார், தலைவர் அங்கே பாராளுமன்றத்தில் இல்லையா, இந்த அம்மா ஏன் எம்எல்ஏ கேட்குது? அண்ணனுக்கு எதிராக ஒரு தங்கையை தயார் செய்து விட்டார்கள். அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி, அவங்க சொல்லிட்டான் 100 கோடி, எனக்கு தெரியும் சார், நான் 100 கோடி, நான் 50 கோடி 200 கோடி செலவு பண்ணுறேன் உனக்கு, இல்லாட்டி அந்த அம்மா எம்எல்ஏ சீட்டு கேட்டு இன்டர்வியூக்கு போகுமா? பேசுகிறேன் சார். ஸ்டாலின் கொஞ்சம் முடிச்சிடுறாருங்க. அந்த அம்மா நல்லா ஆங்கிலம் பேசுகிறாங்க. டெல்லியில் இறங்கின உடனே புடவை போக்குக்கு பதிலாக சல்வார் கமீஸ், இன்னைக்கு வரைக்கும் நல்லா ஹிந்தி பேசுகிறாங்க. கம்ப்ளீட்டாக அந்த அம்மா தயாராகிட்டாங்க. ஸ்டாலின் தம் பையனை கொண்டாட முடியாது, கட்சியையும் காப்பாற்ற முடியாது. அவர் 2 பேர் கட்சியும் அழிஞ்சு போயிடும். 2 பேரும் இந்த நான் இப்போ சொல்கிறேன் சார். நீங்க சொல்ற கால்குலேஷன் படி பார்த்தா இபிஎஸ் முதலமைச்சர் ஆக்கலான்ற மாதிரி தானே இருக்குது அந்த கால்குலேஷன். ஆமாம் சார், தோத்தவரை ஆக்க முடியாது. நீங்கள் தோத்தவரை இப்போ முதலமைச்சர் ஆக்க முடியாது. அந்த புள்ளிக்கு இபிஎஸ் நகரலாம் இல்லையா? எந்த புள்ளிக்கு? உதயநிதி சார் ஒரு நிமிஷம், கனிமொழி தகுதியெல்லாம் நான் சொல்லிட்டேன். உதயநிதி ஸ்டாலினும் ஒரு தகுதி இல்லை அவருக்கு, ஒரு தகுதி இல்லை. நீங்க அவருக்கு தகுதி இல்ல, கனிமொழிக்கு மட்டும். என் கருத்தை நான் சொல்றேன். கனிமொழிக்கு நீங்க லாயரா? சார் கொஞ்சம் இருங்க. கனிமொழிக்கு நீங்க லாயரா? சார் நீங்க கனிமொழிக்கு அடிமையான லாயரா? நீங்க கேளுங்க, இங்க பாருங்க சார், கொஞ்சம் இருங்க. பேசுறேன் தமிழ்மணி சார். எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இது 1980 ட்ரை பண்ணது, எம்ஜிஆர் உயிரோடு இருக்கக்குள்ள, கலைஞர் உயிரோடு இருக்கக்குள்ள பேசினது. இவங்க 2 பேரும் ஓட்டு வாங்கி தான் ஜெயிச்சிருக்காங்க. அவர் 108 ஓட்டோ எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறது ஓட்டு ஜனநாயகம்னு சொன்னால் இவங்களும் ஜனநாயகம்தான். இவங்க 2 பேருக்கும் தமிழ்நாட்டுக்கும் எது நல்லதுன்னு கேட்டால் 2 பேரும் ஆட்சி அமைப்பது. அடுத்து ஒரு சீட்டு வருதில்ல, ஒரு ரிசைன் பண்ணுறாருல திரு விஜய், அதில் 2 பேரும் ஒரு கேண்டிடேட்டை போட்டாங்கன்னா ஓஹோன்னு ஓட்டு வாங்கி ஜனநாயகத்தில் தாங்கள் ஸ்ட்ராங்னு நிரூபிச்சிட முடியும். நன்றி சார். சகோதரர் சொல்கிறது தான் கரெக்டு. ஒரு இடத்த பைபாஸ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு புயல். அந்த புயலை அந்த ஊர் மக்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கணும்.